ஒரு அழகான கிராமத்தில் கவின் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இயற்கையும் பறவைகளும் என்றால் கொள்ளை பிரியம். ஒவ்வொரு காலையிலும் அவன் மரங்கள் நிறைந்த தோட்டத்தில் விளையாடுவது வழக்கம். ஒரு நாள் பெரிய ஆலமரத்தின் அடியில் ஒரு சிறிய சிட்டுக்குருவி விழுந்து கிடப்பதை கவின் கண்டான். அந்த சிட்டுக்குருவியின் பெயர் சிட்டு. அதன் சிறகில் அடிபட்டிருந்தது. அதனால் சிட்டுவால் பறக்க முடியவில்லை. கவின் சிட்டுவை மெதுவாக தன் கைகளில் எடுத்துக்கொண்டான். பயப்படாதே சிட்டு, நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று மென்மையாக கூறினான். அவன் சிட்டுவை தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். வீட்டில் ஒரு சிறிய கூடையில் துணிகளை வைத்து மென்மையான படுக்கை செய்தான். சிட்டுவிற்கு சிறிய கிண்ணத்தில் தானியங்களையும் தண்ணீரையும் கொடுத்தான். சிட்டு மெதுவாக சாப்பிடத் தொடங்கியது. நாட்கள் கடந்தன. சிட்டுவின் காயம் குணமானது. ஆனால் அது பறக்க முயற்சி செய்யவில்லை. வானத்தை பார்த்து சிட்டு பயந்தது. கவின் சிட்டுவின் பயத்தை புரிந்து கொண்டான். கவின் தன் தாத்தா அரசுவிடம் இதை பற்றி கேட்டான். தாத்தா அரசு சிரித்துக்கொண்டே, பயம் என்பது மேகம் போன்றது கவின், அது கலைந்து போகும். நீ சிட்டுவிற்கு தைரியம் சொல்ல வேண்டும் என்றார். கவின் சிட்டுவை தூக்கி கொண்டு ஜன்னல் அருகே சென்றான். வெளியே மற்ற பறவைகள் சுதந்திரமாக பறப்பதை காண்பித்தான். சிட்டு, உன்னாலும் முடியும், உன் சிறகுகள் வலிமையானவை என்று ஊக்கப்படுத்தினான். அடுத்த நாள் காலை கவின் சிட்டுவை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றான். அவன் தன் கைகளை மெதுவாக மேலே தூக்கி சிட்டுவை பறக்க தூண்டினான். சிட்டு மெதுவாக தன் சிறகுகளை அசைத்தது. சட்டென்று சிட்டு வானத்தை நோக்கி பறந்தது. முதலில் தள்ளாடினாலும் பிறகு உயரே அழகாக பறந்தது. கவின் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். சிட்டு, நீ ஜெயித்து விட்டாய் என்று கத்தினான். சிட்டு வானத்தில் வட்டமிட்டு கவினுக்கு நன்றி சொல்வது போல் கீச்சிட்டது. சிட்டுவின் தைரியத்தை பார்த்த கவின் தானும் எதற்கும் பயப்படக்கூடாது என்று முடிவு செய்தான். அன்பு எதையும் வெல்லும் என்று அவன் அன்று உணர்ந்தான். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள்.